ஹாய் சுசி, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன டிஷ் பண்ண போறீங்க? இன்னைக்கு சுவையான சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். சரி. ஆயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் கிரேவிக்கு தேவையான மசாலா ஐட்டம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 3 ஏலக்காய், 3 லவங்கம், பட்டை ஒரு 2 சின்ன துண்டா? ஆமா. ஓகே, பொரியட்டும். இதுக்கு அடுத்து என்ன போடுவீங்க? சோம்பு லைக் பண்றவங்க சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். லைக் பண்ணாதவங்க சோம்பு போட்டுக்க வேண்டாம். இது வரைக்கும் போட்டு. ஆனா நிறைய பேர் சோம்பு போடுறாங்க இல்லீங்களா? நீங்க சோம்பு இல்லாம பண்றீங்க, கரெக்டா? நாங்க சோம்பு போட்டு பண்ணுவோம். எங்க வீட்ல சோம்பு எல்லாருமே சாப்பிடுவோம். சோம்பு லைக் பண்ணாதவங்க யூஸ் பண்ணாதீங்க. அப்ப நீங்க சோம்பு இன்னைக்கு போட போறீங்க, போட்டு செய்ய போறீங்க டிஷ். ஆமா, நான் சோம்பு போட்டு செய்ய போறேன். ஓகே, சோம்பு எவ்வளவு போடணும்? சும்மா கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். ஆமா. மசாலா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் போட்டு கலரும் போது பார்த்து பண்ணுங்க. மேலே அப்படியே தெறிக்குது, ஆயில் சூடாக இருக்கிறதுனால அது தெறிக்குது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. 3 வெங்காயம். ஓகே, வெங்காயம் போட்டதும் கொஞ்சமா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு வதங்கும்போது சீக்கிரமா வதங்கிடும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷா வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இல்லை, உப்பு வெங்காயம் போட்ட உடனே போடுறீங்களா? அது டேஸ்ட் யூஸ் எதனா குறையுமா? எப்படி அது உடனே எதுவும் ஆகாது. இப்போ உப்பும் உணவு பொருள்ன்றதுனால ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி, அப்படிதானே? சீக்கிரமா வதங்கிறதுக்காக தான் கொஞ்சமா போடுறோம். ஓகே, இதை வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வைப்பீங்களா இல்லை லோவில் வைப்பீங்களா? கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி வதங்கட்டும். தக்காளி அதிகமாக போடலாமா இல்லை 2 தான் போடணுமா? 2 தக்காளி தான் போடணும். நல்லா இருக்காது, புளிப்பா இருக்கும். இல்லாட்டி அதிகமான புளிப்பா இருக்குமா? ஆமா. நம்ம இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைச்சி கூட பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வதக்கிறதுக்கு எடுத்துக்கின்னு மிச்சத்தை நம்ம அரைச்சி போட்டால் கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவியாக கிடைக்கும் இல்லையா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் 2 நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன். நான் ஆச்சி சிக்கன் மசாலா தான் போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு எண்ணெய் பத்துதான்னு பாருங்க, ஓகேவான்னு பாருங்க. அப்படி தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணுமா? நல்லா இது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்குங்க. ஹையில் வச்சிங்கன்னா மசாலா எல்லாமே கருகிடும். மசாலா வாசனை போனதும் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, போட்டு கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுருவாங்க. ஒரு சிலர் தக்காளி போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போடுவாங்க, இல்லை இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா தக்காளி போடுவாங்க. நீங்கள் வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா போடுறீங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி அது என்ன ரீசனுக்கு ஆட் பண்ணுறீங்க? வெங்காயம் போட்டதோ இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். எல்லாமே நம்ம கரண்டிலே ஒட்டிக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால மசாலா எல்லாமே போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் இப்படி தாங்க எப்போவுமே பண்ணுவேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கான மெஷர்மெண்ட்டுங்க. மஞ்சளாக இருக்கு சிக்கன்ல எல்லாம். என்ன பண்ணீங்க? அந்த நீச்சு வாடெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சளும் லேசாக உப்பு போட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அப்போ உப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணியிருக்கீங்கன்றீங்க. அப்போ மசாலாலெல்லாம் தேவையான உப்பை வந்து பார்த்து போட்டுக்கணும் இல்லையா? ஆமாம், இல்லைன்னா அதிகமாகிடும். ஆமாம், சும்மா கொஞ்சமாக தான் போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணுங்க. லாஸ்ட்டாக குக் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் வேணும்னா. அப்படியா? இல்லை, இப்போ இந்த கறி வெந்துடும். கறி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கறியில இருக்கிற லேசா பச்சை வாசனை இருக்கும் இல்லைங்களா? அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போறோம். அதை வேக வைக்கும் போது நீங்க உப்பு எவ்வளவு வேணுமோ அப்ப டேஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கணுங்க. ஓகே. அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம், கிரேவி முடிஞ்சதுக்கு அப்புறம் உப்பு போட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. சிக்கன் கூட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ சிக்கனோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்க? தண்ணி உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு 2 கப் அளவுக்கு. அப்படி கொஞ்சம் சூப் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 கப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சூப்பு மாதிரி தான் வேணும். ஊற்றிட்டு ஒரு கலர் இடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கணும். எப்போ குழம்பு செய்யும்போது எனக்கு தான் குழம்பே இருக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் ஜூஸியாகவே பண்ணுங்க. ஓகே. எனக்கு தண்ணியாக இருந்தால் தாங்க குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் அதிகமாக. ஆமாம், இவர் எப்போவுமே ஜூஸியாக கேட்பாருங்க. எனக்கு சிக்கனை விட சிக்கன் வெந்திருக்கிற அந்த ஜூஸ் தான் எனக்கு அதிகமாக பிடிக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஸோ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு. அதாவது டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கணுமா? தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியில் உப்பு கரைஞ்சி கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இல்லையா? ஆமாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா நம்ம குக் ஆனதுக்கப்புறமா கிரேவி ரெடி ஆனதும் இறக்கும்போது மறுபடியும் ஒரு ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணி இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கரம் மசாலா போட்டு கலரியாச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 2 அப்படி இல்லைன்னா 3 விசில் ஹையில் வச்சுக்கோங்க. 2-3 விசில் வந்துருமாப்பா? ஆமாம், சிக்கன்ன்றதால நான் 3 விசில் விடுவேங்க, வெந்துடும். இதே மெத்தட்லேயே நீங்கள் மட்டன் கிரேவியும் பண்ணிக்கலாம். மட்டன் மட்டும் ஒரு 10 விசில்ஸ் விடணும், 10 விசில் விடணும். மூணு விசில் வந்துருச்சு பாருங்க, விசில் எல்லாமே போயிருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸ்மெல் வருதுங்களா? எனக்கு வருது, பட் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு வராது. செஞ்சு பார்ப்பாங்க.
கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்குங்க. ஆமாம். இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இது கிரேவியா குழம்பா? நீங்கள் தண்ணி கொஞ்சமாக போட்டிருந்தீங்கன்னா கிரேவி வந்திருக்கும். நீங்கள் சூப் மாதிரி கேட்டீங்க, அதனால நான் சூப் மாதிரி அப்போ செஞ்சுருக்கேன். இது சிக்கன் குழம்பு. ஓகே, சிக்கன் குழம்புங்க. சாரிங்க, மாற்றி சொல்லிட்டாங்க. இது சிக்கன் கிரேவி கிடையாது, சிக்கன் குழம்பு. நான் தான் எனக்கு தண்ணியாக வேணும்னு கேட்டிருந்தேன். ஜூஸியாக இருக்கும் போது நீங்கள் இட்லியோ தோசையோ அதில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்குங்க இந்த குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. பவுலில் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக்கிங் வித் எஃப்எம்எஸ்கே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.